Hi, my dear beautiful people in the world, good morning. உலக மக்களே வணக்கம். இன்று ஒரு முக்கியமான தினம். ஆமாம், நான் ஒவ்வொரு வருடமும் நம்ம நம்ம தலைவர்கள் இருக்காங்கள்ல, காமராஜர், அண்ணா, எம்ஜி ராமச்சந்திரன், சுபாஷ் சந்திர போஸ், காந்தியடிகள், காமராஜ், இப்படி ரொம்ப மிக எல்லா தலைவர்களுடைய நினைவு நாள்கள் மற்றும் பிறந்த நாள்கள் அன்னைக்கு ஒரு ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் சொல்லப்போனால் 1 மணி நேரம் வீடியோ கூட நான் போடுறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், ஏகப்பட்ட வீடியோக்கள் தலைவர்களை பற்றி, நம்ம ஊர் தலைவர்கள் மட்டும் அல்ல, ஆமாம், வெளிநாட்டு தலைவர்கள் எவ்வளோ பேர், சாக்ரட்டிஸ், அவங்க இவங்க, கலீலியோ, டார்வின், அலெக்சாண்டர், நெப்போலியன், அது போவோம், அப்படியே போயிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும்போது யாருன்னா, நம்ம காந்தி அவர்களிடம் கூட கருத்து வேறுபாடு இருந்தது. இதனால் எம்ஜிஆர் ரொம்ப காந்தியை விரும்பியிருந்தால் கூட, காந்தி அவர்கள் இவருடன் கருத்து வேறுபாடு கொண்டதால் எம்ஜி ராமச்சந்திரன் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜிக்கிட்டே நீங்கள் கருத்து வேறுபாடு வச்சுப்பீங்களா, நீங்கள் எனக்கு வேண்டியதில்லை மிஸ்டர் காந்தி அது சொல்லி விட்டுட்டு நேதாஜியை பின்பற்றியவர். அதனால தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சண்டை படங்கள் இருக்கு பாருங்கள், அதில் எல்லாரையும் வெளுத்து வாங்குவார். நேதாஜியும் அது போன்றவர் தான். ஆமாம், அமைதி. ஆமாம், காந்தி அவர்கள் அமைதி 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 அமைதியில் சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால், நேதாஜி அப்படி இல்லை, அடித்து மூஞ்சி கிஞ்சிலாம் கிழிச்சா தான் சுதந்திரம் கிடைக்கும். அப்படி இரு துருவங்கள் மாதிரி. இவர் அமைதினா இவர் போராட்டங்கள், ஆமாம், போராட்டங்கள், சண்டை, வார், அப்படி தான் நம்ம விடுதலை வாங்க முடியும். அப்படி தான் வெள்ளக்காரங்களை வெளியேற்றினாங்க. ஸோ அவருடைய நினைவு நாள் 1945 ஆகஸ்ட் 18 அவர் மறைந்த நாள். அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1945 அப்படி தோராயமாக கணக்கு போட்டுங்களேன். ஆமாம், 45 அவர் மறைந்து போனார், இருந்தார். நினைவு நாளாக இன்று நம்ம அதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்படி பார்க்கணும்னா ஒரு 80 ஆண்டுகள் என்றே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளோ 80 ஆண்டுகள். இங்கே பாருங்கள், ஐ ஷோ யூ திஸ். ஆமாம், கிளார் அடிக்குதா? ஆமாம், படிக்க முடிஞ்சால் படிச்சுங்க, இல்லை கூகுளில் போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். அப்படியே நான் படிச்சிடுறேன். இந்திய தேசியவாத தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் 1945 ஆகஸ்ட் 18 ஜப்பானிய குவாண்டங் இராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் சுனாமாசா ஜிடேயின் விருந்தினராக கொண்டு செல்லப்பட்ட குண்டு வீச்சில் 3ஆம் நிலை காயங்களால் இறந்தார். ஓகேவா? ஸோ நம்ம அதை விட்டுடுவோம். அதை விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் புக், இது ரொம்ப அற்புதமாக புக். பெரிய 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 புத்தக கடைகளில் இது கிடைக்கும். ஆமாம், அது பார்த்தீங்கன்னாக்கா, பிரபலமானவர்களின் பலங்களும் பலவீனங்களும், மைனஸ் ப்ளஸ். ஜான் பாஸ்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜான் பாஸ்கோவுக்கு நிறைய மைனஸ் இருக்குது, நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய ப்ளஸ், 1-2 மைனஸ் இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு மிகப்பெரிய பிரபலங்களுக்கும், தட் மீன்ஸ் தலைவர்களுக்கும் சின்னோண்டு மைனஸ் இருக்கும், நிறைய ப்ளஸ் இருக்கும். ஈவன் எல்லாருக்கும், ஏதோ மோகனாவுக்கு, ஏதோ அவனுக்கு, இவனுக்கு, எல்லாருக்குமேங்க. ஆமாம், எல்லாருக்குமே என்னன்னா 99% மைனஸ் இருக்கும். எவ்வளோ? ஒரே ஒரு ப்ளஸ் இருக்கும். யாருக்கு? சாதாரண மக்களுக்கு. பட் தலைவர்களுக்கு அப்படி கிடையாது. தலைவர்களுக்கு 99% ப்ளஸ் இருக்கும், ஒரே ஒரு ப்ளஸ், ஒரே ஒரு மைனஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கல. அது என்ன சொல்லுங்க? ஆடாதாங்க இழிச்சவன், என் பழிக்க தெரியாது. இவன் சொல்லுவான், யார் அந்த 99 பயலுவருக்கான பாரு, பிச்சைக்கார எச்ச பசங்க முள்ள மாதிரி முடிச்சு திருட்டு நாயே, இது தலைவர்களை பாற்று, நேர்மையானவர்களை பாற்று ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இழிச்சவன், என் படிக்க தெரியாது. தலைவர்கள் 99% ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால என்ன அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்றால், நல்லா தூங்குறான், நல்லா ட்ரெஸ் போட்டுப்பான், நல்லா ஜாலியாக உலகம் பூரா சுற்றி வருவான். அதுதான் உண்மையானவனுக்கு உள்ள அடையாளம். பொய்யானவன் அவன் பாவம், இங்கே ரோட்டில் அடிப்படி செத்து போவான். சரி, அப்படி விட்டுருவான். ஸோ நம்ம அவரை பற்றி அப்படியே லைட்டாக பார்த்துடுவோம். கொஞ்சம் வீடியோ பெருசாக போகாமல் பார்த்துக்கிறேன், சரியா?
என்னது டெல்லி சலோ, யார் நேதாஜி, டெல்லி சலோ. பார்த்தீங்களா? அப்படியே கிட்டு போயிட்டேன். நான் ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கேன். வேணும்னாக்க போய் பாருங்கள் பழைய வீடியோ. நம்ம வீடியோவில் அவருடைய ஹிஸ்ட்ரி அது நிறைய சொல்லியிருப்பேன். அப்படி எனக்கு இது கடமை இல்லையா? இன்றைக்கி அவன் விட்டுட்டான்னு நாளைக்கு யாராவது ஒருத்தன் சொல்லுவாங்க பார்த்தியா. ஆமாம், இந்த வருஷம் இருந்தாலும் போடல பாருங்க. அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே போயிடுறேன். ஆமாம், டெல்லி சலோ நேதாஜி. ஓகேவா? இந்திய வரலாற்றில் நேதாஜி என்று அழைக்கப்படுகிற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறிப்பிடத்தக்க தலைவர். ஓகேவா? அவர் ஒரு குறிப்பிடத்தக்க, ஆமாம், ரொம்ப மேலும் மேலும், ஆமாம், ஒரு குறிப்பிடத்தக்க தலைவர். சரிங்களா? எல்லா தலைவர்களைப் போல அல்லாத, ஆமாம், மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு தலைவர். அது என்ன மாதிரி வயசானவங்களுக்கு தெரியும். அப்புறம் சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பாதை தனி, வேறு லெவல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அமைதிக்கு மஞ்சிலாம் அது கிடையாது. இயேசுநாதர் மாதிரிலாம் அந்த அமைதியான முகமெல்லாம் அவருக்கு கிடையாது. அவருடைய இராணுவ உடைய பார்த்தாலே தெரியும் அவர் எப்படி இராணுவம். ஆமாம், அவர் ஒரு இராணுவம், பெரிய பெரிய, ஆமாம், அவரே அமைத்தார் இராணுவத்தை, அவரே உருவாக்கினார். ஆமாம். அதே மாதிரி வெள்ளையரிடம் மயிலே மயிலே இறகு போடு என்றால் அது நடக்காது. அந்த கதை ஓடுமா? அந்த படம் ஓடாதுப்பா. மயிலே மயிலேன்னா இறக்க போடுமா? பிடிச்சி மூஞ்சி மேலே நாலு குத்தி மயிரை பிடிச்சி வலிச்சா தான் வரும். அது மயிலாகட்டும் குயிலாகட்டும் எதுவாகட்டும், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், கிராமங்களில். இந்த பழமொழி இன்றும் உண்டு. ஆனால் சிட்டியில் வேணால் எவனும் கண்டுக்க மாட்டான். அவன் கதை சாத்திட்டு எவனா சாப்பிட்டுன்னு விட்டுருவான். பட் அங்கெல்லாம் இன்னமும் கிராமங்களில், ஆமாம், ஒரு வயதான கழகம் இருக்குது, கணு தெரியாத கழன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக யாராவது அந்த ஊருக்குள்ளே போகிறான்னா, யார் பாத அப்படின்வான். நான் பெரியவரை என்னப்பா ஊருக்கு புதுசா? நான் பெரியவரை எப்படி பெரியவரை கண்டுபிடிச்சிக்க? உங்களுக்கு கண்ணு தெரியல, ஒன்றும் தெரியல, எல்லாம் தெரியும். அங்கே இந்த ஊருக்குள்ளே இருக்கிற நாடு, ஆடு மாடு கோழி வாத்து கீத்து எவன் ஊட்டுது என்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் உண்டு. கேள்வி ஞானம், அந்த காது, அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பானுங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. சரி, போட்டோம். வெள்ளையரிடம் மயிலே மயிலே இறகு போடு என்றால் கதை நடக்காது. அப்போ என்ன பண்ணோம்? துப்பாக்கியை கையில் தூக்கு. ஆமாம், துப்பாக்கியை கையில் தூக்கு. எதை தூக்கு? துப்பாக்கியை கையில் தூக்கு. இன்றைய இளைஞர்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா டாஸ்மாகில் இருக்கிற கிளாஸோட தூக்கி கையில் வச்சுன்னு இருக்கிறீங்களா? பாவீங்களா? நினச்சா கேவலமாகுது. செல்வேப்போ குடிச்சு தங்கி சாவு. அப்புறமா முண்டாட்டி ஒரு ஆட்டோ எடுத்துன்னு கூட்டின்னு போகிறதுக்கு மூஞ்சி மொகர கட்டியும் பாருங்கள், சன்னியனுங்க தருதுறாங்க. ஓகே, என்று ஆயுத போரில் இறங்கியவர் அவர். அச்சா, படிக்கிற காலத்திலேயே மற்றவர்களை வழி நடத்தும் திறமை கொண்ட சுபாஷ் மாணவர் சங்க தலைவராக விளங்கினார். காந்தியின் அறவழி போராட்டத்தில் சுபாஷிற்கு நம்பிக்கை இல்லை. பிரிட்டிஷ் அரசு அமுல்படுத்தி இருந்த ரவுலட் சட்டமும், ரவுலட் சட்டம்னாக்க என்னது? விசாரணையே இல்லாமல் தூக்கி போய் அடிப்பானுங்க. விசாரணை, நோ விசாரணை நத்திங் டூ. பேருக்கு ஊருக்கு எதையும் கேட்க மாட்டான், பிடிப்பான், தூக்கின்னு போவான், வச்சு கும்புருவான். யார்? வெள்ளக்காரன். அந்த சட்டத்துக்கு பேர் என்ன? ரவுலட் சட்டம். விசாரணை இல்லாமலே யாரையும் சிறையில் அடைப்பதுக்கு பேர் தான் என்னது? ரவுலட் சட்டம். இப்போ கூட இந்த தடாகடா என்னமோ சொல்லுவானுங்க, என்னமோ ஒரு பேருக்கு அழைக்கிறாரு. அதை புறம்புக்கு எச்ச பசங்க, திட்டு பசங்க பேருக்கு சொல்லுவான், புஷின்னு போவான், ராத்திரியே காசை வாங்கிட்டு கூட்டுவான். அயோக்கிய பசங்கலாம். அப்புறம் ஜாலியன் வாலாபாக்கில், அந்த பஞ்சாபில் நடந்த படகொலையும் நேதாஜிக்கு சீற்றத்தை தந்தது. ஆமாம், ரொம்ப மோசமான கொலை அது. வெள்ளக்காரன் செஞ்ச கொடுமைகளில் மிகப்பெரிய ஒரு கொடுமை எதுவென்றால் அது அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்ககிட்ட கேட்டால் கூட மயிரை கூட தெரியாது. ஜாலியன் வாலாபாக் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சோலார் பூரின்னா தெரியும். எல்லாம் என்ன இருக்கிறான் பாரு, பாம்பேக்காரன் பானிபூரி, ஒரு மயிரும் எங்களுக்கு தெரியாது. சரி ஓ, எப்படியே ஒழிஞ்சா சரி, எனக்கு அதுதான் ஆசை. ஏன் இவனுங்கெல்லாம் தான் சாவலை? ஏன் இயற்கை வரல? ஏன் பூகம்பம் வரல? ஏன் சுனாமி வரல? ஒட்டு மொத்தமாக இவனுங்களை தூக்கிட்டு போய் காலி பண்ணால் யாருக்காவது ஏதாவது நஷ்டம் வரப்போதானே? ஏன் இதெல்லாம் அந்த இயற்கைக்கு கூட அறிவு இல்லாமல் போச்சுப்பா. சாமிக்கு தான் கண்டு தெரியாது, மயிரை தெரியாது, அதை தெரியாதுன்னா இயற்கையை அழிக்கிறானுங்க.
காடு மண் மணல் இளம் தனிமம் கிணிமம் கனிமம் கிணிமம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கின்னு போகிறான், ஆட்டையை போடுறான். கபனே இருக்குது இந்த இயற்கை. என்னத்தப்போ இயற்கை நீ. சரி, ஓகே. காங்கிரஸ் கட்சி 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடத்திய பொழுது, எப்போ 1920 ஒத்துழையாமை இயக்கம் இதை யார் தொடங்கியது? காங்கிரஸ். காங்கிரஸ் என்றால் என்ன? காந்தி. சரியா? லண்டனில் படித்த நேதாஜி, லண்டனில் படித்தவர் தான் யார்? நேதாஜி. அவரும் காந்தி அவங்க அப்படிக்கா அவரும் அப்படிதான். லண்டனில் படித்த நேதாஜி தமது ஐசிஎஸ், அதாவது ஐசிஎஸ் என்பதை தான் இன்று ஐஏஎஸ் என்று சொல்கிறார். அன்று அதுக்கு வேறு அர்த்தம் இருந்ததுங்க. ஐசிஎஸ் அப்படி அன்று இருந்த அந்த படிப்பு தான் இன்று என்னது? ஐஏஎஸ். ஐஏஎஸ்னா என்னது? கலெக்டர், ரைட்டு? சரி, இன்றைய ஐஏஎஸ் பட்டத்தை இன்றைய அதாவது ஐசிஎஸ் இன்றைய ஐஏஎஸ் பட்டத்தை தூக்கி எறிந்தார். ஓகேவா? அவர் ஒழுக்கமானவர், கட்டுப்பாடானவர், அதே சமயம் அநியாயத்தை தட்டி கேட்கும் துணிவு உடையவர் அவர். ஆமாம், அநியாயம் எங்கே நடந்தாலும் சும்மா இருக்க மாட்டார். ஆமாம், அன்பாலாம் பேசுறதெல்லாம் அடி மூஞ்சி உடைய அவ்வளோதான். அப்படி ஆங்கிலேய அரசிடம் நாம் ஏன் அடிமை போல் கை கட்டி சேவகம் செய்ய வேண்டும் என்கிற கேள்வி எழுந்தது அவருக்கு. ஆமாம், என்னத்துக்கு ஆங்கிலேயர்கிட்ட கையை கட்டிக்கிட்டு அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி அவர் இந்த கேள்வி ஏன் அவர் ராத்திரி தூங்கும்போது, எந்திரிக்கும் போது, நடக்கும்போது, போகும்போது உறுத்துது. இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துன்னு நம்ம வாழறதுக்கு பேர் வாழ்க்கையா? சீசி, இது தவறு என்கின்ற மாதிரி உள் மனது, ஆழ் மனது, எல்லா மனதும் சேர்ந்து அவரை வருத்துகிறது. இப்படியா கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது? அப்போது அந்த மனநிலையானது அவருக்குள்ளார என்ன ஆகுது? அப்படியே ஆமாம் கொழுந்து விட்டு எரியுது. கொள்கை வழியில் மகாத்மா காந்தி மிதவாதி என்றால் நேதாஜி தீவிரவாதி. நல்லா பேசுகிறோம், எனக்கு தான் தீவிரவாதின்னு வாங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் இருந்தாலும் தீவிரவாதிப்பா, பயங்கரவாதிப்பா, கலவரவாதிப்பா, சின்ன பிள்ளைங்கள்லாம் கெடுக்கிறான்பா, எல்லாருக்கும் கோபத்தை உருவாக்குறான்பா அப்படி சொல்லுவாங்க. சொல்லிட்டு போடே போட. சரியா? ஆமாம். அவருக்கு அரவிந்தர் யார் தெரியுங்களா? நம்ம அவர் அரவிந்தர் பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம். அந்த அம்மா கூட 4 பேர் ஞாபகம் இல்லை, இப்போ வந்துட்டேன். அவருக்கு அரவிந்தர், அப்புறம் சிஆர் தாஸு, அப்புறம் இவர்களின் வழி ரொம்ப பிடித்தது. அரவிந்தர் ரொம்ப இந்த இப்போட இருக்குது பாண்டிச்சேரியில். அங்கே போகிறவங்கெல்லாம் ரொம்ப அமைதியான ஒரு ஆசிரமம். அது நிம்மதிக்காக அங்கே போவாங்க, அமைதி காப்பாங்க. அரவிந்தர் தான் முதல்ல வெள்ளக்காரங்க கூட போர் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டவர் அரவிந்தர் தான். நிறைய கதைகள் இருக்குது, அதை நான் இப்போ பேசலை, அது வேண்டாம். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கெடுபிடிகள் ஏற்பட்டது. அவரை பிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு சில நண்பர்கள்லாம் அறிவுரை சொன்னாங்க, பேசாமல் பாண்டிச்சேரிக்கு போயிடு, ஆசிரமம் மாதிரி எதையாவது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கூட எவனாவது அடிப்பான் பிடிப்பான் புடுறான் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு நான் அன்றைக்கி மன்னிப்பு கேட்டு சாமியார் ஆகிடுவேன். எனக்கு தெரியும் எப்போ எப்படி பேசணும், எப்போ இப்படி மாற்றிக்கணும். களவும் கற்றும் வர நான் படிச்சிருக்கேன், புரியுதா? அதனால் எப்போ நான் மாறிக்கணுமா? எப்போ மனுஷன்னா சூழ்நிலையை ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்காக நீ பச்சைவந்தி, அவன் பச்சைவந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடா. அந்த பச்சைவந்திங்க டக்குன்னு மாறிடுவான். ஆமாண்டா, டக்குன்னு மாறிடுவேன். என்னடா இப்போ? ஸோ இவர்களின் வழி பிடித்திருந்தது. அரவிந்தர் ஐசிஎஸ் பட்டத்தை துறந்தவர், அதான் நம்ம ஐஏஎஸ், இப்போதைய ஐஏஎஸ் துறந்தார். சிஆர் தாஸ் என்கிற சித்தரஞ்சன் தான் வழக்கறிஞர் தொழிலை, அவர் அந்த சித்தரஞ்சன் அவருடைய வழக்கறிஞர் தொழிலையும் கைவிட்டவர். விடுதலை போராட்டத்தில் தங்கள் எதிர்ப்பு உணவை எதிர்ப்பு தட் இஸ் மீன் எதிர்ப்பு தாங்க. அதனால தான் வேறு மாதிரிலாம் சொன்னால் பாருங்க, நான் யாரும் திட்டுவேன்னுவீங்க. ஆமாம், போராட்டத்தில் தங்கள் எதிர்ப்பு உணர்வை பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை பிரிட்டிஷ் அதற்கு எதிராக காண்பிக்கிறாங்கன்னா மீன்ஸ் வாட்? அதான் போராட்டம், இந்த மாதிரி உண்ணாவிரதம், இந்த மாதிரி அப்புறம் அடிதடி, அந்த மாதிரி கலவரம், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்போது. ஆமாம், அவ்விதம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் தீவிரவாதி என்றால்
நானும் தீவிரவாதியே என்று முழங்கினார் நேதாஜி. எல்லாரையும் போராடுறோம், நல்லா நீ தீவிரவாதின்னு வேணா, அப்போ நானும் தீவிரவாதியா, என்னையும் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னவர் தான் யார்? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். மாவீரன், இராணுவ தளபதி இல்லைங்க, இராணுவ தலைவர். சரியா? ஓகேவா? அவர்களை போல் நேர்மைக்கு முக்கியத்துவம் அளித்த நேதாஜி அவர்களுடைய பாதையை மேற்கொண்டதில் வியப்பு இல்லை. அவங்க யார்? நம்ம தாஸு, அப்புறம் அரவிந்தர், இவங்களுடைய பாதைகளை எல்லாம் அவர் வந்து கையாண்டார், மேற்கொண்டார், அதன் பின்னை சென்றார். எந்த ஒரு பாட்டு கருத்தும் இல்லை, நல்லது தான், தப்பு இல்லை அப்படி என்பதை அவர் வந்து என்ன சொல்கிறார், இங்கே வந்து தெரியப்படுத்திக் கொடுக்குறார். சரிங்களா? ஒன்று வியப்பு இல்லை. நேர்மையற்ற அவரனோடும் சகவாசம் வைத்து கொள்ளாதவர் அவர். நேர்மையில்லாத அவங்களுடைய அவர் சகவாசம் வச்சுக்கிறது இல்லை. கெட் அவுட் சொல்லுவார், பட எதா அசட்ஜேராவுடைய சொல்லுவோம், அந்த மாதிரி தான் தொத்தி விட்டுருவார். ரைட்டா? ஸோ நேர்மையற்ற எவருடனும் சகவாசம் வைத்து கொள்ளாதவர் அவர். 1930 இந்தியாவிற்கு சுதந்திர தினத்தை அறிவிக்கும் துணிவு இருந்தது நேதாஜியிடம். எப்போ? 1930 வந்து சுதந்திரம், ஆமாம், இந்தியாவுக்கு சுதந்திரம் என்று, ஆமாம், சுதந்திர தினத்தை அறிவிக்கும் துணிவு இருந்தது அப்போவே. 1947 தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது, அது வேறு விஷயம். 1911 வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அங்கே நின்றுக்குது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வார், அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து செகண்ட் வார் எண்டிங்கில் தான் நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிது. ஏதோ மூணாவது வார் இப்போ இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். 4வது வாரம்லாம் அங்கே எவனும் ஒரு பேரும் இருக்க மாட்டான். ஆமாம், மறுபடியும் ஆதிவாசிகள் தான். 33,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மனிதன் குரங்கில் இருந்து மனிதன் வந்தான். டார்வின் சொன்னார், அந்த குரங்கு இன்னும் இருக்குது. அந்த குரங்கு இல்லை, மனித குரங்கு. அதே மாதிரி தான் மறுபடியும் துணி இல்லாமல் அது இல்லாமல் காட்டில் மயிலை பிடிச்சி தூங்கணும். மயிலில் சிங்கம், நம்ம மயிலை பிடிக்கும் போது சிங்கத்துக்கு வரும், சிங்கம் வந்து நம்மளை தாக்கும், நம்ம அதை அடிக்கணும், நெருப்பு மறுபடியும் வேணும், அப்புறம் அதை சுட்டு தூங்கணும். இப்படி தான். ஆமாம், துணிமணி இல்லாமல் ஆணு பொண்ணு சுற்றணும், புளியை கற்றுக்கணும், அதை வந்து வேட்டையாட அனுப்பணும். இதே வாழ்க்கை மீண்டும் வரும் 4வது உலக போகிறப்போ. சரியா? சரி, 1930 இந்தியாவிற்கு சுதந்திர தினத்தை அறிவிக்கும் துணிவு இருந்தது நேதாஜியிடம். பிரிட்டிஷ் அரசு அவரை சிறையில் அடைத்தது. அவரோ சிறையில் இருந்தபடி கல்கத்தா நகர மேயர் தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். சிறையில் இருந்துக்கிட்டே போட்டிட்டு, ஆமாம், தேர்தலில் போட்டியிடுறாரு. எங்க? கால்கட்டா மேயர் ஆயிடுறாரு. ஸோ ஆமாம், தடைகளை மீற தயங்காதவர் அவர். நம் மீது தடைகள் விதிக்க வெள்ளையன் யார் என்று கிளர்ச்சி செய்வார். பிரிட்டிஷ் அரசும் அவர் கிளர்ச்சி செய்கிற போதெல்லாம் அவரை சிறையில் அடைக்க தவறுவது இல்லை. தாம் ஒடுக்கப்படுகிற ஒவ்வொரு முறையும் புதிய வேகத்துடன் கூடுதல் ஆற்றலுடன் எழுவார் யார்? நேதாஜி. அப்புறம் காந்திஜி உலக போரில் இந்தியா ஆங்கிலேயருக்கு உதவ வேண்டும், அகிம்சை வழியில் அவர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற வேண்டும் என்றார். நேதாஜியோ உலக போர் நெருக்கடியை, ஆமாம், உலகப்போர் நெருக்கடியை பயன்படுத்தி வெள்ளையரை எளிதாக வெளியேற்ற வேண்டும் என்றால். ஆமாம், உலகப்போர் என்பது அப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சந்தர்ப்பம். ஆமாம், இவங்களை தோற்றணும்னா இப்போ தான் நம்ம வந்து சாமர்த்தியமாக சிந்திக்க வேண்டும். உலகப்போர் என்பது இவன் நமக்கு இங்கே வந்த போர் அல்லப்பா. இவன் சொல்லியிருப்பான், நாங்கள் போராடணும், மயிரை பிடுங்கணும்னு. வைத்தியக்காரர் லூசுக்கு முன்னாட்டிங்க பேசிக்கிறாங்க அங்கே சீக்காடியில். நாங்கள் எப்படி தெரியுமா விடுதலையை பெற்றோம், மயிரை பெற்றேன், விடுதலையை பெற்றாங்க. உலகப்போர் அங்கே வேறு எங்கேயோ. ஆமாம், இங்கேருந்து எத்தனை 13,000 கிலோமீட்டருக்கு அங்காண்ட பற்றிச்சு, அங்கே எரிஞ்சு நிற்குது, அங்கே அடிச்சு நிற்கிறாங்க, அங்கே சாப்பிட்றாங்க. அதுதான் உலகப்போர். ரைட்டா? இதை பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படி ஊர் 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம், அந்த மாதிரி இதை பயன்படுத்தி இவங்க விளையாட்டா கையில் கட்டி கப்பட்டா அகிம்சை 4 ஆளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஆளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா. மோகனாத அந்த டப்பாவை எடுப்போங்க, நாங்கள் இருக்கிற டப்பாவை. ஸோ என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், காந்திஜி உலக போரில், ஆமாம், இல்லடா என்னடா டே, அது பரவாயில்லடா இருடா. காந்திஜி உலக போரில் இந்தியா ஆங்கிலேயருக்கு உதவ வேண்டும், அகிம்சை வழியில் அவர்களிடம் இருந்து சுதந்திரத்தை பெற வேண்டும் என்றார். நேதாஜியோ உலக போர் நெருக்கடியை பயன்படுத்தி வெள்ளையரை எளிதாக வெளியேற்ற வேண்டும் என்றார்.
1938 காங்கிரஸ் மாநாட்டில் இப்படி 2 தலைவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. யாருக்கும்? காந்திக்கும் நேதாஜிக்கும். காந்தி என்ன சொல்கிறார்? அகிம்சையில் போரை வந்து ஆமாம் சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்கிறார். அவர் நேதாஜி என்ன சொல்கிறார்? அதெல்லாம் மயில் இறக்கப்படுதுப்பா, பிடுங்கணும், சண்டை செய்து வந்து நம்ம சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிறார். அதுக்கு மெயின் காரணம் என்றால் இப்போது வந்து உலகப்போர் ஒரு பயங்கரமான பிரிட்டிஷ்காரங்களுக்கு இது ஒரு பயங்கரமான வீக் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தி கொண்டு நம்ம போராடினால் எளிதாக நம்ம சுதந்திரத்தை பெற்றுவிடலாம் என்ற ஒரு கணக்கு போடுகிறாங்க 2 பேரும். ஒருத்தர் அகிம்சை, ஒருத்தர் வந்து சூரன் வீராதி வீரன். அவர் தான் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ரைட்டாக இன்று அவருடைய நினைவு தினம். மறந்துடாதீங்க, நான் சொன்னது போல் 1945 ஆகஸ்ட் 18 அவருடைய இறந்த தினம். அப்படி இப்படின்னு சொன்ன ஒரு 80 ஆண்டுகள் இருக்கும் அவர் மறைந்து. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி அவருக்காக வந்து RIP கொஞ்சம் அமைதி காத்து அவருடைய அந்த ஆத்மா சாந்தி எங்கேயோ சொர்க்கத்தில் தான் இருப்பார் கண்டிப்பாக. நான் எப்பவும் சொல்லுவேன், சொர்க்கம் நரகம்லாம் கிடையாது, சாமி கிமியெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுன்னு. பட் ஒரு வேளை அந்த மாதிரி சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அவர் அங்கே தான் இருப்பார். ஸோ மக்களை அவருடைய பக்தர்கள் எல்லாம், அவருடைய ஃபேன்ஸ், பக்தர்கள் எல்லாம் ஃபேன்ஸு எல்லாம், அவருடைய தொண்டர் யாரோ எப்படியோ நம்ம என்னமோ எடுத்துங்க, அவருக்காக ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அமைதி காத்து அவருடைய ஆத்மா சாந்திக்காக இறை அடி சென்ற அந்த ஆத்மா அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கும்ல, ஆமாம், அந்த குரூப்பு கூட இன்பமாக இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் வணங்கிக்கிட்டேன். நம்மளால் சொல்ல வேண்டியது அவ்வளோ தான், சொல்லியாச்சு. அதை பார்த்துவோம். அதுக்கு அடுத்தது இங்கே வந்துடுறேன். 1938 காங்கிரஸ் மாநாட்டில் இப்படி 2 தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. காங்கிரஸில் இருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்கிற ஒரு புதிய கட்சியை தொடங்கினார் நேதாஜி. இப்போ இருக்கிற இந்த ஃபார்வர்ட் பிளாக் சொல்கிறாங்கல்ல, அந்த கட்சி யாருக்கு சொந்தமானது? நேதாஜி அவர்களுக்கு சொந்தமானது. திமுக கட்சி யாருக்கு சொந்தமானது? அண்ணாவுக்கு சொந்தமானது. அண்ணாவுக்கு சொந்தமானது. அண்ணா தான் திமுக என்கின்ற கட்சியை தொடங்கினார். திக அதில் தான் இருந்தார் அண்ணா. அதுலேருந்து திமுக அப்படி வந்தார். திமுக அதுலேருந்து தான் MG ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுக அப்படி சொல்லி வந்தாங்க. அப்படி அப்புறம் திமுக அந்த திமுக எல்லாம் காக்கா குருவிக்கு எல்லாம் இன்றைக்கி கட்சி வச்சுன்னுக்குது. ஆமாம், நல்ல தலைவர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் காக்கா தலைவர்கள். அந்த மாதிரி தலைவர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. சரி, 1938 காங்கிரஸ் மாநாட்டில் இப்படி 2 தலைவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. காங்கிரஸில் இருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்கிற புதிய கட்சியை தொடங்கினார் நேதாஜி. வீர சாகசர் முத்து ராமலிங்க தேவர் போன்றவர்கள் நேதாஜிக்கு உறுதுணையாக நின்றார். இன்றைக்கி முத்து ராமலிங்க தேவர் கொஞ்சம் அந்த ஃப்ளோ வரல. நம்ம இங்கிலீஷ்லாம் நல்லா ஃப்ளோவாக வரும், தமிழ் இடியுது கடியுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த முத்துராமலிங்க தேவர் இருக்கார் பார்த்தீங்களா? ஆமாம், அவர் அதான் ரொம்ப மெய். நம்ம அந்த ஃபார்வேர்டு என்னும்போது, நேதாஜி என்னும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியவர் முத்துராமலிங்க தேவர். ரைட்டா? ஓகே. யார் அவருக்கு வந்து நேதாஜிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்? யார்? முத்துராமலிங்க தேவர். யாருக்கு? நேதாஜிக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்தார். சரி, பிரிட்டிஷ் அரசு சிறையில் அடைத்து நேதாஜியை அடக்க முற்பட்டது. நேதாஜியோ தலைமறைவு வாழ்க்கை மூலம் அரசுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளை தொடர்ந்தார். ஆமாம், தலைமறைவாய்வு கொண்டு அரசுக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக என்ன நல்லா செய்ய முடியுமோ எல்லாமே செய்தார். அப்புறம் தீவிர நடவடிக்கைகளை தொடர்ந்தார். ஓகேவா? நல்லா படிப்பியா? இந்த இங்கிலீஷ் பேருங்க மட்டும் படிச்சிடறேன். ஆமாம், ஆப்கானிஸ்தான். ஓகேவா? ஆப்கான், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் என்று வெளிநாடுகளில் இருந்தபடி இந்திய விடுதலைக்காக தேசிய படை நடத்தினார். அப்படி கொண்டு வலிக்குது, அதனால மொங்கநாட்டை கொடுத்துட்டேன். கொஞ்சம் தப்பாக தான் படிக்கும், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அவர் முழுமையான இராணுவ பயிற்சியுடன் ஆயுதம் ஏந்திய படை, அது அந்த படையின் டில்லியை நோக்கி செல் வீர முழக்கம்.
ம். டில்லி டெல்லி சலோ. First டெல்லி பாருங்க. என்னது? டெல்லி சலோ. சலோ. ஆமா. டில்லியை நோக்கி செல் வீரம் முழக்கம் வரலாற்று புகழ் பெற்றது. ஆமா ஆமா. டெல்லி நோக்கி புறப்படு. சலோ 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 யார்? சலோ. ம். எங்க சலோ சலோ சலோன்னா எங்க போறது? டெல்லிக்கு போ. டெல்லியை நோக்கி செல். ஆமா, அதுதான் அவருடைய முதல் தாக்கமாக இருந்தது. அடுத்தது படிப்பா. நேதாஜியின் ராணுவத்தில் 500 வீர மகளிரும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆமா, அவர் அமைத்த அந்த ராணுவம் இருக்கு. அந்த ராணுவத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க பெண்கள் வந்து ராணுவத்துலலாம் சேர மாட்டாங்க. சினிமாவில் வேணா போய் சொல்லி சேர்ந்துப்பாங்க. அப்போது பெண்கள் வந்து 500 பேருக்கு மேலே அன்று வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக வந்து நம்ம நேதாஜி அவர்கள் வந்து உருவாக்கின இராணுவத்தில் வந்து சேர்ந்திருந்தார்கள். எவ்வளோ? ஒரு 500 பேர்கிட்ட. தேசிய படையை நிர்வாக காரணங்களுக்காக பல பிரிவுகளாக பிரித்த நேதாஜி அவற்றுக்கு காந்தி அணி, நேரு அணி, சிஆர் தாஸ் அணி என்றெல்லாம் பெயரிட்டார். பார்த்தீங்களாங்க, அதாவது எப்பவுமே நான் அடிக்கடி ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவேன். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த ஊழல் இந்த மாதிரி இது இப்போ பொதுவாக நான் எப்போதுமே நேற்று பற்றி பேச மாட்டேன், அது செத்து போச்சு. நாளைக்கு பற்றி பேச மாட்டேன், அது செத்து. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஆடணும் பாடணும், சந்தோஷமா வாழணும், அதை பற்றி நேர்மை உண்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி தான் பேசணும் இல்லையா? அப்படி பார்க்க போனாக்க நான் என்ன சொல்வேன்னா, இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு துறையும் சார்ந்தவர்கள் இருப்பாருங்களே, அவங்களெல்லாம் ஒரு 15 நாள் 20 நாள் 30 நாள் மேலே ஒரு துறையில் அந்த அதே ஊரில் வைக்காதீங்க. தூக்கி அடி டிரான்ஸ்ஃபர் போடு. இங்கேருந்து தூக்கி கன்னியாகுமரியில் போடு. கன்னியாகுமரியில் இருக்கணும் தூக்கி சென்னையில் போடு. அப்போது ஊழல் லஞ்சம் வாங்க முடியாது. ஒரு மாதத்தில் அவன் என்ன ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு எப்படி லஞ்சத்தை கொடுத்து எப்படி பெஞ்சு அடிக்கிட்டு வாங்குறதா, இல்லை நம்ம ஃபோனில் ஜிபேயில் போடுன்னு சொல்கிறதா, அதுக்கு நேரம் பத்தாது இல்லையா? அதுக்கு தான் தூக்கி அடிங்க. ஊழல் தானாகவே ஒழியும், லஞ்சம் தானாகவே ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே பல வீடியோக்களில் அது இருக்குது. அது மூலம் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பிரித்து விடுகிறார். என்னது? அது படிப்பா அந்த கட்சியை. அண்ணா காந்திக்கு நேதாஜி அவற்றுக்கு காந்தி அணி, நேரு அணி, சிஆர் தாஸ் அணி. பாத்தீங்களா? அப்படி பிரிச்சு என்ன ஒன்னா இருக்க கூடாதுப்பா. இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்கு, டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். அதாவது எல்லா முட்டையும் ஒரு கூடையில வைக்காத, ஏன்னா கூட ஊதா எல்லா முட்டையும் ஒழிப்பிடும். புரியுதா? டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஒரே கூடையில் எல்லா முட்டைகளையும் வைக்காதே, கூட ஊந்தா கீழே மொத்தம் எல்லாம் ஒஞ்சிடும். அப்போது என்ன சொல்கிறது, இப்போ புது எக்ஸ் செப்பரேட்டிங்கன்னா பவுல். அதாவது முட்டைங்களை பிரித்து வை. இப்போ நான் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 6 ஜோபி இருக்கும் என் பேண்டில். ஆமாம் 6 அந்த இது இருக்கும். இப்போ அதில் ஒரு 10 ரூபா வச்சுருப்பேன், இதில் ஒரு 100 ரூபா வச்சுருப்பேன், இதில் ஒரு 50 ரூபா வச்சுருப்பேன், அதில் ஒரு 25 ரூபா வச்சுருப்பேன். இப்போ பிட் பேக்கெட் வரான்னு வச்சிங்களேன், 5 பேக்கெட் அடிச்சுட்டு போயிட்டா கூட ஏதோ ஒரு பேக்கெட்டில் ஒரு 50 ரூபா மாட்டிங்க, பஸ்ஸை பிடிச்சி கூட்டு வந்துடும். ஓகேவா? 6 பேக்கெட்டையும் எந்த பில் அது வரைக்குமே நான் முட்டாளையா, அது கூடவே உணர்ச்சி இல்லாமல் உட்காந்துன்னு இருப்பேன். ஸோ தெரிஞ்சிடும். 5 பேக்கெட் அடிச்சுட்டாயா, ஒரு 50 போயிடுச்சு, ஒரு 500 போயிடுச்சு, ஒரு 10 போயிடுச்சு, ஒரு 20 போயிடுச்சு, ஒரு 50 ஏதாவது ஒரு பையில் வச்சுருப்பேன்ல, அது சிக்கிச்சா, அதை வச்சு ஊருக்கு வந்துடுவேன். எப்போதுமே நான் இப்படி தான் பிளான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கட்சிகள் கூட சரி. ஆமாம், இன்னைக்கு பிரிஞ்சு ஏகப்பட்ட தெருவுக்கு ஒரு கட்சியில் 100 கட்சி இருக்குது. ஆனால் எல்லாம் கட்சி இல்லை, அது மாதிரி நான் பரவாயில்ல, அது போய் இருந்துட்டு போதும். ஸோ அவர் என்னது, நேதாஜி கட்சி, நேரு கட்சி, சிஆர் தாஸ் என்றெல்லாம் பெயரிட்டார். பிரிச்சு விட்டாரு. அப்புறம் அதுக்கு மேலுமா மற்ற தலைவர்களிடம் அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர்களிடம் அவர் மதிப்பு வைத்திருந்ததையே அது காட்டுகிறது. நேதாஜியின் அன்பு அத்தகையது. அதான் உண்மை. இப்போ என்ன எடுத்துங்களேன், இப்படி என்ன வச்சு நான் ஏன் உதாரணம் காட்டுறேன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இங்கே புரிஞ்சுக்கிறது இந்த தெளிவுரை விளக்க உரைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், திருவள்ளுவர் எதை எழுதி விட்டுட்டு போயிட்டாரு, அதை தெளிவுரை விளக்க உரை எழுதுறதுக்கு இன்னைக்கு அவனுக்கும் ஒருத்தவனுக்கும் சரியாக தெரியல. அதை விட்டுருங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னாக்க மீண்டும் அதை படிய வாங்கினா, அதாவது மற்ற தலைவரிடம் அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரிடம் அவர் மதிப்பு வைத்திருந்ததையே அதிகம் காட்டுகிறது. நேதாஜியின் அன்பு அத்தகையது. ஆமாம், என்னதான் நேதாஜிக்கு நம்ம இவருங்க கூட யார் கூட நம்ம பேர் மகாத்மா கூட கருத்து வேறுபாடு ஆகட்டும், வேறு தலைவர்கள் கூட கருத்து வேறுபாடு ஆகட்டும், ஏன் நம்ம அம்பேத்கர் கூட ரொம்ப பேர் கூட அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. நான் அதை இப்போ சொல்ல பிரியப்படலை.
யாராருக்கிட்டையும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஹாய் எப்படி சாப்பிட்டியா நல்லா இருக்கியா எப்படி எல்லாம் நல்லா போயின்னு இருக்குதா இப்படித்தான் நானும் அப்படித்தான். எனக்கு எல்லோருடனும் கருத்து வேறுபாடு உண்டு. நான் யாருடனையும் வந்து அவங்களுடைய கருத்தோடு என் கருத்து ஒத்து போகாது. இருந்தாலும் பகைமை பாராட்ட மாட்டேன். அதே மாதிரி தான் அவர் பகைமை பாராட்டுவது இல்லை. எல்லோரிடமும் ஆமாம் அன்பாகவே இருந்தார். ரைட், அது உங்கள் கருத்துப்பா, இது என் கருத்துப்பா. என் கருத்து ஏற்றுக்கலைன்னா அதனால ஒன்றும் இல்லைப்பா. நம்ம நட்பாகவே இருக்கலாம். நம்ம வேலைகள் தொடர்ந்து நடக்கட்டும். இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிறப்பா, ஒரு ஆஃபீஸில் 100 பேர் இருக்கிறான். 100 பேருக்கும் ஒரே கருத்து இருக்க முடியுமா? ஓனருக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கருத்து இருக்கும். ஓனர் என்ன சொல்லுவான், எல்லாரும் ஒன்றா கரெக்ட் டைமுக்கு வேலை பண்ணாதாயே என் ப்ரொடக்ஷன் வந்து வெளியில் போவோம், அப்போ தானே எனக்கு வருமானம் வரும், அப்போ தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னா அவன் கடமைக்கு அழுவான், கடமைக்கு அன்பு செலுத்துவான், கடமைக்கு அந்த இன்சென்டிவ் போனஸ் கீனஸ் ஏதோ கொடுப்பான். பட் அவனுடைய கருத்தே வேறு. அவன் பொண்டாட்டி, அவன் சொந்த பந்தம், அவன் வீட்டு நாய்க்குட்டி தான் அவனுக்கு முக்கியம். ரைட்டா? ஸோ அப்படித்தான் இங்கே எல்லோருமே, ஆமாம், உலகில் உள்ள எல்லோருமே அப்படித்தான். உனக்கு உன் சொந்தம் பந்தம் உன் சுகம்தான் முக்கியம். நீ வேலைக்கு வந்தியா, வேலை செஞ்சியா, அதோட உன் கதை முடிஞ்சு போச்சு. நீ கருத்து சொல்ல முடியாது, நான் அந்த கருத்து கேட்கவும் முடியாது. அவ்வளோதான். அப்படித்தான் எல்லாம். அது கட்சியாகட்டும், வீடாகட்டும், தோட்டமாகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், எதுவும் ஆகட்டும், கருத்துக்கள் பல இருக்கும். அதனால் எல்லா கருத்தையும் ஏற்றுக்கணுன்றதெல்லாம் தப்பு இல்லை. என்னைக்காவது நான் யாராவது என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நான் உடனே கற்றுவேன், என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, உன்னை ஃபாலோ பண்ணுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார் மகனா, ஒரு கட்டத்தில் தேசிய இராணுவத்தில் 30 லட்சம் வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். நேதாஜி மீது அவர்கள் கொண்டிருந்த பூரண நம்பிக்கையை விளைவே அது. பார்த்தீங்களாங்க, அப்படி கொஞ்சம் வேகமாக போயிடலாங்க, பெரிய வீடியோ பெருசாகிடும். எவ்வளோ 30 லட்சம், அதை மட்டும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் லேக் கொடு, கமா கொடு, புஷ்டாப் கொடு. ஸோ 30 லட்சம் வீரர்கள். ஆரம்பத்தில் ஒரு 500 பெண் வீரர்களை நமக்கு பார்த்தோம். இப்போ 30 லட்சமாக இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? 1943 இந்திய சுதந்திர அரசாங்கம் என்கிற அமைப்பை நிறுவினார். நேதாஜி ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, பிலிப்பைன்ஸ், சீனா, பர்மா போன்ற நாடுகள் அதை அங்கீகரித்தன. பார்த்தீங்களாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே வருதுங்க. ஆமாம், அவர் பெருந்தண்டாங்கள் முதல் கொண்டு அரவிந்தரை ஃபாலோ பண்ணார், தாஸை ஃபாலோ பண்ணார். நம்ம முத்துராமலிங்க தேவர் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரிந்தார். இப்படி வந்து ராணுவத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 300 லேடிஸுக்கும் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அது 3 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜப்பான், அது என்னென்ன ஊர் பார்த்து, ஜப்பான், ஜெர்மனி, இட்டாலி, பிலிப்பைன்ஸ், சீனா, பர்மா எல்லாரையும் அங்க போய் என்ன பண்றாரு, எல்லோருக்கிட்டையும் நட்பு பாராட்டுறாரு. எங்க போனாலும் வீரர்களை திரட்டுறாரு. எங்க போனாலும் தன்னுடைய இராணுவத்தை மிகப்பெரிய அளவில் வளர்க்கறதுக்காக அவர் முயற்சி செய்யறார். எல்லாரும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த நாடுகளால் மறுபடியும் ஒரு தடவை படிச்சிருப்பா. ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, பிலிப்பைன்ஸ், சீனா, பர்மா எல்லோருமே அந்த நுழைச்சந்தவங்க எல்லாருமே நேதாஜி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் படையில் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்தாங்க. சேரடா, அது அடுத்தது அப்படியே போப்பா. இராணுவம், அயல் விவகாரம், போக்குவரத்து இவற்றை கவனிக்கும் நிர்வாக திறமை இருந்தது அவரிடம். அதாவது இராணுவம், அப்புறம் போக்குவரத்து, அப்புறம் ஒன்று சொல்லு, நிர்வாக திறமை. ஆமா, ஒண்ணு ராணுவத்தை நிர்வாகம் செய்வது, போக்குவரத்தை நிர்வாகம் செய்வது, அப்புறம் வேற என்ன, அயல் விவகாரம், அயல்நாட்டு விவகாரமா, அயல் என்றால் அயல்நாடு, அந்த மாதிரி அந்த விவகாரம். ஆமா, எல்லா சகலகளா வல்லவன் சொல்றோம் பாத்தீங்களா, அப்படி எல்லா வித்தைகளிலும் வல்லவராக இருக்கிறார். அப்புறம் மேல பாப்பா. அதாவது இருந்து அவரிடம் ஜப்பான், ஜெர்மனி நாடுகளின் நிதி உதவியுடன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இந்திய சுதந்திர அரசை நிறுவினார். பாத்தீங்களாங்க, அந்தமான் நிக்கோபார்ல வந்துதான் அவர் வந்து இந்திய அரசாங்க அந்த அமைப்பை வந்து நிறுவிருக்கிறாரு. அது யாரு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க? அந்த 3 பேர், அந்த 3 நாடுபடி. அதாவது நிர்வாக திறமை இருந்த அவரிடம் ஜப்பான், ஜெர்மனி நாடுகள், அதுக்கு கீழே அதான் நிக்கோபார் தீவுகள், நிக்கோபார் தீவுக்கு மேல பிலிப்பைன்ஸ், சீனா, பர்மா. பிலிப்பைன்ஸ், சீனா, பர்மா இவங்க வந்து நிதி உதவி நிறைய வழங்கியிருக்காங்களா?
ஆஹா ஆ. இவங்க வந்து அதை அங்கீகரித்தனர். அவர்கள் அங்கீகரித்தனர். இவர் வந்து அந்தமான் நிக்கோபார் அங்க வந்து அரசியல் அமைப்பை வந்து அமைப்பதற்கு அதை அதுக்கு அங்கீகாரம் வேண்டும் அல்லவா. சும்மா நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு வந்து எதையாவது ஒரு நாட்டிலேயோ தீவிலையோ தேசத்திலேயோ போய் பண்ண முடியுமா என்ன? அதுக்கு அங்கீகரிப்பு தேவை இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த 3 நாடுகள் எது எது? சீனா, பர்மா, பிலிப்பைன்ஸ். சீனா, பர்மா, பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகள் வந்து அந்தமான் நிக்கோபார்ல வந்து இந்திய அரசாங்கம் அது கொஞ்சம் படி. அதாவது 1943 இருந்து 44 அப்படி ஒரு புரட்சி அரசாங்கத்தை நடத்தி காட்டினார் அவர். ஆமாங்க. அப்படி ஒரு இதுக்கு வந்து முக்கியமா தேவைப்பட்ட அந்த அந்தமான் நிக்கோபார் அங்கதான் வந்து இது மாதிரி செயல்கள்லாம் அவர் செஞ்சிருப்பார் என்பது போல புரிகிறது. மேலே அப்படி போப்பா. ஆனால் 1945 சிங்கப்பூரில் இருந்த ஜப்பான் சென்ற நேதாஜி எதிர்பாராத விதமாக விபத்தில் இறக்க நேரிட்டது. இதுதான் விஷயம். இதுல வந்து ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது. இன்றும் சில மக்கள் என்னை போன்றோர் இன்னும் நேதாஜி இறக்கவில்லை, அவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறார், இப்போ இன்னும் 80 வயசு 80 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் சில மூட்டா பசங்க சொல்லுங்கிறானுங்க அவர் இறந்து விட்டார். அது உண்மை. சில நேரங்களில் பாடி கிடைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து ஃப்ளைட்டில் சாவில்லைன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து விருந்துக்காக கூட்டிகிட்டு போனதா சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட அந்த அதாங்க இடைச்சொற்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லுவானுங்க இல்லையா, அப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இன்னும் போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆமாம், சுபாஷ் சந்திரபோஸ் என்னானார்? வாட் ஹேப்பன் டு ஹிம்? ஹி இஸ் அலைவ். இஃப் நாட் ஹி இஸ் வேர் இஸ் ஹி? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், 1-2 கேள்விகள் கிடையாதுங்க. உலகம் முழுக்க அவர் பிரபலன்றதுனால உலகம் முழுக்க இந்த கேள்வி இருக்குது. ரெண்டாவது வந்து அவர் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான். அந்த மாதிரி நடந்தப்போ வந்து அதில் எரிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாடியை காட்டினதாகவும், அது வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பாடி தான் அப்படின்னும், சிலர் அது அவர் இல்லவே இல்லை, அந்த உடல் அவருடைய உடல் இல்லை. இப்படி நான் அவரை வந்து அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து எப்போ சுதந்திரம்லாம் கிடைத்ததற்கு பின்பு அவர் 45 இறந்துட்டார். ஆமாம், 48, 49, 50, 55 அந்த மாதிரி காலகட்டங்களில் கூட சிலர் வந்து நான் சுபாஷ் சந்திரபோஸை நான் சிங்கப்பூரில் பார்த்தேன், ஜப்பானில் பார்த்தேன், அந்தமானில் பார்த்தேன், இப்படி கதை ஒரு ஆட்கள் இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கான். ஆமாம், ஏகப்பட்ட கதைகள். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் புராணம் என்றால் பொய் தானேப்பா. புராணம் மீன்ஸ் வாட்? ராமாயணம் என்ன பொய் தானே, ட்ராமா தானே. இங்கே எதையா உண்மை? என் தாடி தாயா உண்மை? புரியல. இதுதான் உண்மை. எது உண்மையோ அது பின்னாலே எவனும் வரமாட்டான். எது பொய்யோ அதை மட்டும் போய் வேகமாக இந்த உலகில் என்னது வேகமாக போய் சேரும். ரொம்ப வேகமாக அமெரிக்காவுக்கு போயிடுப்போம் நான் ஜன போய். ஆனால் உண்மை போவது அது அப்படியே கென்ட்டுவாடி மாதிரி அங்கே தான் கிடைக்கும். ஸோ அன்பானவர்களே, மைடியர் போர்டு பீப்பிள்ஸ் முடிஞ்சிச்சான்னு இருக்கா. இந்திய நாடு நம்முடையது. இதில் ஆதிக்கம் செலுத்தும் அந்நியரை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். நமக்கு சுதந்திரம் அளிக்க அவர்கள் யார்? எவரும் கொடுக்க வேண்டியதில்லை, நாம் கேட்டு பெற வேண்டியதில்லை, நாமே எடுத்துக்கொள்வோம். இதுதான் நேதாஜியின் கொள்கை. இதுதான் அவருடைய தாரக மந்திரங்க. அவன் யாரு விலகிறான்? யாரியா? நான் ஏன் போய் அவங்ககிட்ட கேட்கணும்? என் வீட்டுக்கு கூடாது நான் போகிறதுக்கு உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணுமா? இல்லை கேட்குறேன், என் வீட்டுக்கு நான் வரணும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எப்பா நான் என் வீட்டுக்கு போட்டு பாப்பான்னு போய் கேட்க முடியுமா? நான் லாஜிக் இது. வாட் அ கைண்ட் ஆஃப் லாஜிக் மேன் திஸ் இஸ்? எனக்கு புரியலை. அதனால் அவர் அதான் சொன்னார், உங்கள்கிட்ட வெள்ள என் ஊர் என் நாடு, என் நாட்டில் நான் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து நான் அனுமதி கேட்கணும். நீ அப்படி கேட்டாலாம் நீ கொடுக்க மாட்டேன், உதச்சாதான் கொடுப்பேன். அப்படி என்ற கொள்கையில் தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் வாழ்ந்தார். ஆமாம், நீலாம் கேட்டாலாம் கொடுக்க மாட்டேன், உதச்சி தான் எடுக்கணும், நானே எடுத்துக்கிறேன். எப்படி? நானே எடுத்துக்கொள்கிறேன், நீ கொடுக்க மாட்டேன், நானே எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி ஜட்ஜிங் எல்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா அவன் கற்பழிச்சிட்டான் உன் பொண்டாட்டியை, நீ கிட்டத்துலேயே இருந்து பார்த்துட்ட, உன் பொண்டாட்டியே ஒத்துழைச்சி அது ஈடு கொடுத்து தான் இருந்திருக்கா, அப்புறம் உனக்கு என்ன காண்டு டக்குன்னு போய் நீ அவனை கொண்டுட்ட அப்படின்னு ஜட்ஜி கேட்பான்லாம், வக்கீல் வாதாடுவான். அப்படி வாதாடுவாங்க வக்கீல். அவளே நேரம் இருக்குது, பல்லு இருக்குது, கட்சி இருக்கலாம், கொன்று இருக்கலாம், அதெல்லாம் பண்ணலை, சரி 10 நிமிஷம் சுகமாக இருக்கலாம்னு சொல்லி இருந்தால் போல இருக்குது. நீ இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து ஓசியிலேயே நல்லா பிஎஃப்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வேணுன்றதுக்காக அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாடா, முட்டா பையடா, அறிவு ஓட்டோன்னே. அந்த சனியை நான் அப்படியே ஓட்டி விட வேண்டியது தானே.
கருமம் பிடிச்சவனு. நம்முடைய இது வரேன் இவங்க முடிச்சிடலாம். அப்புறம் அவன் வந்து அவன் ஏற்கனவே நம்மளை பிரமாதமாக நம்மளை சித்திரம் பண்ணி அப்படியே வடிவம் அமைச்சு அப்படியே நெஞ்சுக்குள்ள வர வச்சுன்னுக்கிறானுங்க ஜான் பாஸ்கோவை. ஆமாம், இதை வேற மொட்டையாக விட்டுட்டு போனால் இதுக்கு 100 கட்டுக்கு அதே வேற சொல்லுவானுங்க. புரியுதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். என்னது அடிக்கணும், அடி பின்னு பெல்ட்டு. எங்கள் அப்பாலாம் பெல்ட் அவுத்தாருனா ரத்தம் பார்க்குற வரைக்கும் அடிப்பார். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாம் குறைஞ்சி போச்சு. எங்கே பார்த்தாலும் சீரழிவு, தீய விஷயங்கள், கெட்ட வழக்கங்கள், பழக்கங்கள், எல்லாம் உடல் ஆரோக்கியமற்று போய் நோய், ஒரே சொறி சரங்கு புண்ணு. எங்கே பார்த்தாலும் போகிறதுக்கே பயமாக இருக்குது. நல்லா வெளியே போகிறது தொத்திக்கு போகணும் பயம், கட்டடியிலே பட்டுக்கிறது உண்டு. ஸோ இப்படியாகத்தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தார். இன்றைய இளைஞர்களை வாலிப பெண்ணு என்னையா பண்ணுகிறீங்க? புள்ள பிச்சை எடுக்குது, தண்ணி அடிக்குது, கட்டி எடுத்துன்னு போது டீச்சர் ஜாக்கெட்டை கிழிக்குது. பார்த்திங்கன்னா என் புள்ள சூப்பர் சொல்கிற தாய்மார்களும் பெற்றோர்களும் இருக்கிற வரையில் இந்த நாடு உருப்படாது. ஒரு நேதாஜி தன்னுடைய நாட்டுக்காக அயல் நாட்டுகளில் இருக்கிறவரையெல்லாம் ஒன்றா சேர்த்து இராணுவத்தை அமைத்தார். நீ என்ன மயிர பிடிங்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆள் கொடுக்குற குவாட்டரையும் பிரியாணியை வாங்கி தூண்டுட்டு 10ஆம் வரைக்கும் பொண்டாட்டியும் வேறு கூட்டி கொடுக்குற. ஐயோ கருமம் பிடிச்சி வந்தேன். நேதாஜி சுதந்திரத்திற்காக வெள்ளக்காரங்களை வெளியேற்றுவர்கள் முக்கியமானவர். எவனுக்கோ ஒருத்தவன் நான் தேசிய மயிரை போடுங்கண்ணா அப்படின்னு வெள்ளைச்சட்டையை போட்டு 100 சொல்லி டீ கடையில் டீ வாங்கி குடிச்சுன்னுக்கிறான். நான் தியாகின்னு கேட்டேன். தியாகின்னா மயிரை போடுங்க. தியாகி என்னடா தியாகி நீங்கள் பரம்போக்கு எச்ச திருட்டு நாய்களை படி. நம்முடைய பேச்சு திறனால் நம்முடைய பேச்சு திறனால் இல்லை இது. ஆமா, தன்னுடைய பேச்சு திறனால் அப்படிதான் இருக்கும். நான் சொல்லுவோம் கரெக்டா சொல்லுவோம். தம்முடைய பேச்சு தன்னுடைய இல்ல, அதான் நம்முடைய இல்ல. நீ நம்முடையன்ட்ட தன்னுடைய அந்த மாதிரி சொல்லு. ஓகே, தன்னுடைய அல்லது தங்களுடைய, தமது உடைய. வேற நான் வேற ஒரு நான் வந்து எப்படி கட்டு துடிச்சு பாத்தியா? நான் நீ ஆயிடுற, தம்முடைய அது ஆயிடுது. புரியுதா? தன்னுடைய திறமை, தன்னுடைய டேலண்ட், தன்னுடைய வீரம், தன்னுடைய கொள்கை, தன்னுடைய சித்தாந்தம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வலிமை, தன்னுடைய சண்டை எப்படி இருக்குது? அது என்னுடைய, ஆமா எனது, இது எப்படி இருக்குது? தம்முடைய பேச்சு. அதனாலதான் நான் அடிக்கடி மோகனாகிட்ட தினம் 100 தடவையாவது தினம் சொல்றேன் மோகனாகிட்ட, மோகனா ப்ளீஸ் ஒரு சின்ன வார்த்தையில கூட மிகப்பெரிய ஒரே ஒரு சின்ன வார்த்தையால தான் முதல் உலக போர் வந்து. முதல் உலக போர் எதனால் வந்தது யாருக்கா தெரியுமா? தெரியாது. முதல் உலக போர் எதனால? சின்ன ஒரே ஒரு டைலாக், ஒரு வார்த்தை கோளாறு, ஒரே ஒரு வார்த்தை மிஸ்டேக், அதனால உலகமே அடிச்சிச்சு. சரி, அது வேணாம், அதை பற்றி பேச ஆரம்பிச்சா அது 3 நாள் ஆகும். அதுக்கு நம்ம கிட்ட நேரம். தம்முடைய பேச்சு திறனால் லட்சோப லட்சம் இளைஞர்களை தம்மால் ஈர்த்தார். ஆமா, லட்சோபம் தன்னுடைய முயற்சி தான், தன்னுடைய அவருடைய. நான் சொல்லிடுறேன், அவருடைய, என்னுடைய இல்லைங்க, உங்களுடைய இல்லைங்க. இந்த தியாகி எல்லாம் ஊர்லலாம் சொல்லின்னு பாருங்க, அவனுடைய முயற்சி இல்லைங்க. மிகப்பெரிய அவருடைய வலிமை. ஆமா, இழப்புகள், வலிகள் எப்பேற்பட்ட தலைமறைவுங்க. தலைமறைவு. சாப்பிட்டாரா, பனியில் வெயிலில் உருகுனாரா, பனியில் குளூரில் செத்தாரா தெரியாது. அப்படிப்பட்ட போர், அப்படிப்பட்ட எப்படி சொல்றது எனக்கு தெரியல. சிறந்த நிர்வாகத்திறன் கொண்டு படை நடத்தினார். தமது விடுதலை போருக்கு பல நாடுகளின் ஆதரவை பெற அவரால் முடிந்தது. அவருடைய செயல் வேகம் வியக்கத்தக்கது. நாம் கொள்கையில் உறுதியாய் நின்றவர் அவர். அவருடைய ஒருங்கிணைக்கும் திறனும் திட்டமிடலும் அஞ்சாமையும் மன உறுதியும் போட்டத்தக்கது. ஒரு நிமிஷம் கேட்டீங்களா? எல்லாமே பாத்தீங்களா? சாதாரணமான விஷயம். ஒருத்தன் பொண்டாட்டியோ உன்னை மதிக்க மாட்டா, நீ சொல்ற கொள்கையோ கோரிக்கையோ ஏற்றுக்க மாட்டா. அப்படி இருக்கிற பார்த்து நாடுகள், எவ்வளோ நாடுகள் அவரை ஏற்றுக்கொண்டது, எவ்வளோ நாடுகள் அவர் பேச்சு ருசிகரமாக கேட்டது, எவ்வளோ நாடுகள் அவரை வந்து அங்கீகரித்தது, எவ்வளோ நாடுகள் அவர் பின்னாலே போனது. ஆம்பளை பொம்பளை எல்லாம் வந்த வா கமான் போவோம், வெள்ளக்காரனை வெளியேற்றுவோம், சண்டை செய்வோம், ரத்தத்தை விடு. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனிதன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்.
சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இன்னொரு மனிதரை இனி இந்த உலகம் பார்க்க போறதில்லை. இனிமேல் பார்க்க போகிறதெல்லாம் பூகம்பம், அழிவு, பேரிடர், சுனாமி, இந்த மாதிரி எல்லாமே அழிவுகள் தான் இனிமேல் உலகம் பார்க்க போகிறது. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைத்தலைவனை, ஒரு மிகப்பெரிய எல்லாம் அறிந்த, எல்லாம் சகலகலா வல்லவன் சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில், அப்படிப்பட்டவரை இந்த உலகம் இழந்து விட்டது. 80 வருடங்கள் மேல் ஆயிடுச்சு. இன்று அவருடைய ஒரு நினைவு தினம். வருடம் மறவாமல் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்கள், நல்ல தலைவர்கள் மட்டும்தான், நல்ல தலைவர்களுக்கெல்லாம் ஜான் பாஸ்கர் என்றைக்கும் செவி சாய்க்க மாட்டான், அவனை பற்றி பேசவும் மாட்டான், அது வேற விஷயம். ஸோ அப்படியே கொஞ்சம் வேகமாக 15 வயதில் விவேகானந்தரின் நூல்களை படித்து வாழ்விற்கான ஊந்து சக்தியை, ஆன்ம பலத்தை பெற்றவர். நேதாஜி நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம்? ஒரு நிமிஷம், விவேகானந்தர் பற்றி சொல்லலாம். விவேகானந்தர் இளைஞர்களின் சொத்து. ஆமாம், எப்படி நம்ம விடுகதைகள், பழமொழிகள் நம்ம முன்னோர்கள் சொத்து என்று நம்ம குறிப்பிடுகிறோமோ, அதே மாதிரி விவேகானந்தர் என்பவர் ஒரு மாபெரும் இளைஞர்களின் சொத்து. ஆமாம், அவரை நியூயார்க்கில் முதலாக அப்படியே எல்லாம் ஏஞ்சி நிற்கிறான். நியூயார்க்கில் எல்லாரும் வெள்ளக்காரன், எல்லாரும் அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஏஞ்சி நிற்கிறான். ஏன் தெரியுமா? வைனோ. ஆமாம், முதலாக நான் வெள்ளக்காரனுங்களுக்கு ஒரு பாலிசி உண்டு. அவங்க எப்பவுமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் அவங்களுடைய அந்த பேச்சை தொடங்குவாங்க. எப்படி? ஆமாம், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் குட் மார்னிங், அப்படி தான் அவங்க தொடங்குவாங்க. அதை மாற்றி அவர் யார் என்றால் விவேகானந்தர். அப்படிப்பட்ட இவர் புரூக்லினில் பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க 1987 காலகட்டங்களில். இங்கேருந்து போகிறாரு, இந்த ஒடிசிட்டு ராமேஸ்வரமா என்னமோ இங்கேருந்து போகிறார், பேச்சாளர்களுக்காக கூப்பிடுறாங்க பேசுவதற்காக. இந்து மதத்தை பற்றிய சம் விஷயத்தை பேசுவதற்காக போகிறாங்க. அங்கே போன உடனே அவர் எப்படி தொடங்குகிறார் என்றால், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் குட் மார்னிங் என்று தொடங்கவில்லை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி தொடங்குறாரு. அதான் ஏசியன்ட்டான். என்னடா இது, யாரா இருந்தாரு, எப்படிப்பட்டவனா? ஒருத்தி கேட்குறா அவர்கிட்ட போய், ஆமாம் மிஸ்டர் விவேகானந்தர் வெள்ளகாரி, நான் உங்கள் உங்கள் கொள்கை செய்கைகள்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்ககிட்ட ஒரு புள்ள பெற்றுக்கணும் அப்படின்றா. ஆமாம், உங்ககிட்ட ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு நான் தாயாக இருக்கணும் அப்படின்றா. உடனே சொல்கிறேன், அப்படியே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம், இப்போயே எனக்கு பிள்ளைய நினச்சிக்க அப்படின்ட்டார். ஓட்டான், நீனா என்கிட்ட பட்டு வயிற்றுல புள்ளைய வாங்கி, ஏன்னா அது சொல்கிறான், உன் அறிவு, உன் சிந்தனை, உன் கொள்கைகள், அந்த ஜீன்ஸ் அப்படியே ஏன் பிள்ளைக்கு என் வயிற்றுல அதுக்கு என் பிள்ளைக்கு போய் அது உன் அப்பான்னு சொல்லி நான் புகழ் போடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஒரே வார்த்தையில். இது எதுக்கு நான் உன்னை பட்டு கிட்டு தடவி மானே தேனே பொன்மானே எல்லாம் சொல்லி எல்லாம் ஒரு மறுபடியும் முடுங்க வேண்டாம். இப்போவே என்ன நீ உன் பிள்ளைய எடுத்துக்க தாய் அதுதான் அப்போ ஓடி போச்சு ஒரு ஃபாரினர். அதான் இல்லை. ஸோ அந்த மாதிரிப்பட்டவர் யார்? விவேகானந்தர். விவேகானந்தர் எத்தனை பேருக்குங்க தெரியும்? அவர் எழுத்தெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. அவர் கொள்கை சிந்தனைக்கு எவ்வளோ எழுதிப்பா, எவ்வளோ பெரிய. நான் படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன், எல்லா மயிரையும் படிச்சிருக்கேன். அதான் எனக்கு நிறைய மயிரும் அதிகம், அறிவும் அதிகம். ஆமாம், எங்கே அந்த அறிவெல்லாம் திருடிட்டு போயிடுவானோ, மூளையை எங்கே நோண்டிடுவானோ, அதெல்லாம் நிறைய முடியை போட்டு போர்வையை போட்டு வச்சுருக்கேன். எப்படி? அறிவுக்கு பாதுகாப்பு, மூளைக்கு பாதுகாப்பு, மகுடம்னா எது? என் மயில் தான் மகுடம்ப்பா, சரியா? அப்படி விவேகானந்தரை எவனாடா நினைப்பீங்க, பார்த்தீங்க? கொள்கைகள் சும்மா பேசுறது அவரை பற்றி, செய்கைகளை ஒன்றும் கிடையாது. எவனாவது பேசியிருப்பான், அதை பேச வேண்டியது. பைபிளில் இருக்குது, குரானில் இருக்குது, கீதையில் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் படிக்கிறான். காலையில் மயிரை கொடுக்குறான், கோயிலுக்கு போகிறான், சர்ச்சுக்கு போகிறான், மசூதிக்கு போகிறான், எல்லாம் போவான், எல்லாம் பேசுவான். செய்கைகளை ஒன்றும் கிடையாது. அதோடு விட்டு வந்துடுவான். அப்புறம் திருடு, பொய் சொல்லி, ஏமாத்து, அரிசியில் கலப்படம் பண்ணு, சிமெண்ட்டில் சாம்பலை, ஆமாம் மிளகுட பப்பாளி விதைய எல்லாம் கலப்படம். பிறப்படமே ஒரு கலப்படம் தான்டா. அதனால் மக்களே, அன்பானவர்களே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, 2-3 வரிகள் இருக்கும். ஸோ யாரை பற்றி சரி, யாருடைய ஹிஸ்ட்ரியும் பற்றி சரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோ. நீயே ஒரு புத்தகம். உன்னுடைய புத்தகத்தில் எத்தனை பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பக்கங்களில் எச்சி ஊற்றப்பட்டிருக்கு, எத்தனை பக்கங்கள் எழுத்தே இல்லாமல் பிளாங்க் ஆகிருக்கு என்பதை ஆறிடுச்சு.
உன் குழந்தைங்க பாவம் பிசி எடுத்துனுக்குது ரோட்டில், எனக்கு பாவமாகுது. அதை பார்க்கும்போது பெத்து போட்டு மயிலச்சி நீ பாட்டு போயிட்டேன். பார்க்குறவன் என்ன மாதிரி அவனை ஒருத்தன் அழுது நிற்கிறான். 10வது வரைக்கும் துட்டு வேறு கேட்குது, அதுக்கு வேறு ஒரு ரூபாயை கொடுக்க வேண்டியது. நான் நீ பெத்துக்கு ரோட்டில் விட்டுறதுக்காக கவலைப்படுறேன். ஏன் ஜோபிலேருந்து ரூபா போகுதே. ஆமாம், அதுதான் எனக்கு கவலை. நான் வச்சுருக்கிறதே 12 ரூபா, அதில் ரூபா போச்சுன்னா 11 ரூபாய் எடுத்துகிட்டு போய் டீ கடையில் கொடுத்தேன். எனக்கு எப்படா டீ கொடுப்பான்? ரூபா கேட்பான். அந்த ரூபா கருமத்தை இந்த கருமம் வந்து பசிக்குதுன்னு சொன்னோடனே நான் மனம் தாங்காமல் அது யோசிச்சேன். நம்ம பட்னி டீ தானே, சரி பரவாயில்ல விடு, இந்தாப்பா. இப்படி 10 பேருக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. டீ கதி அவ்வளோதான், போயிடும் வாழ்க்கை. 4 மாதமாக போயிடுச்சு. அப்படி தான் ஜான் பாஸ்கோ வாழ்க்கை போய் நிற்குது. ஸோ மாணவர்களே, மைடியர் புடுபுட் பிப்பர்ஸ் மகனா, நான் அதை கொஞ்சத்தையும் அப்படியே படிச்சுட்டு நிறைவு பண்ணி விட்டுடு. தாயிடம் கேட்ட பூரண இதிகாச கதைகள் அவருக்குள் தியாக வீர உணர்வுகளை தோற்றுவித்தன. பல மகான்களின் நூல்களை அவரை பண்பாளராக வளரச் செய்தன. ஆங்கிலத்தில் நேர்த்தியாகவும் எழுதவும் பேசவும் செய்தார். அவர் ஆன்மீக சொற்பொழிவுகளின் மூலமும் பொதுப்பணிகள் மூலமும் மக்கள் சேவைக்கான ஒரு லட்சியம் அவருக்குள் உருவானது. அந்த லட்சியம் நாட்டு விடுதலை என்றானது. நேதாஜி இங்கிலாந்தில் முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இளைஞர்களே, வாலிப பெண்களே, இந்த உலகத்தின் காவலர்களை, நீங்கள் தான் இந்த உலகத்தை தாங்கி நடக்க வேண்டும். இந்த உலகம் உங்களை நம்பி தான் இருக்கிறது. வயதான என்ன நம்பியோ மோகனாவை நம்பியோ இல்லை. இளைஞர்கள் அவர்கள் தான் இளைஞர்களுக்காகவே வாழ்ந்தார் விவேகானந்தர். அவருடைய புத்தகங்களை படித்தார். அது மட்டுமல்ல, இன்னும் சால சிறந்த சிந்தனையாளர்கள், பெரிய அறிஞர்கள் போன்றவர்களின் புத்தகங்களை எல்லாம் படித்து நல்ல தன்னுடைய அறிவை நல்லா வளர்த்து கொண்டு மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் போராட்டங்களில் இறங்கி தன்னுடைய உயிரையும் அவர் துரும்பா ஒரு தூசு மாதிரி நினச்சிக்கின்னு வாழ்ந்தவர் தான் யார்? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். மேலே கொஞ்சம் எனக்கு படி. அப்போ சொல்லும்போது என்னன்னா செய்தார். அவர் ஆன்மீக சொற்பொழிப்பு மூலம் மக்களை வந்து அவர் ஆட்கொண்டார். அப்புறம் ஆமா, நேதாஜி இங்கிலாந்தில் ICS படிப்பை பாதியில் விட தீர்மானித்த போது அவருடைய நண்பன் கேட்ட, ஏன் படிப்பை விட்டு செல்ல போகிறாய்? உன் பெற்றோர்களின் ஆசையை நிராசையாக்கி விடாதே. நீ உயர் பதவி பெற்று நல்வாழ்க்கை வாழ்கிற வழியை பார் என்றார். அவங்க நண்பர்கள் யார் யாரோ எப்போ போய் நல்லா சொன்னாங்க, ஏன் படிப்பை விட்டுறேன், இதுக்கு போகிறேன், எதுக்கு அதை செய்கிற, எல்லாம் வேண்டாம். இல்லை, அவர் தன்னுடைய மக்கள் மீது, நாட்டு மீது, அடிமைத்தனத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்தை வெறுத்தார். அவர் யார் இவன்? பிரிட்டிஷ்காரன். யார் இவன்? எவன்? இவங்கிட்ட போய் மயிர் நம்ம சுதந்திரத்தை வந்து அது மாதிரிக்க அச்சு பிடிச்சாதான் கிடைக்கும். நம்ம சொல்லலாம், ஆரம்பத்துலேயே பார்த்துட்டுமே மயிலேன்னா அதை ரெக்க போடாது, அடிச்சாதான், அந்த மாதிரி. ஆமாம், இவன் யார்? இவங்ககிட்ட போய் நம்ம சுதந்திரத்தை வந்து கொடுறான்னு சொல்லி ஏன் கேட்கணும்? என் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நான் இன்னத்துக்கு இன்னொருத்தங்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும்? அந்த கதை தான் இது. எளிதாக உங்களுக்கு நான் புரிய வைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். மேலே படிவோம். அப்போது நேதாஜி உறுதியுடன் சொன்னார், இளைஞர்களாகிய நாங்கள் எங்கள் வயிற்று பாட்டுக்கும் வருமானத்துக்கும் முதன்மை அளித்தால் எமது அடிமைப்பட்ட நாட்டுக்கு விடுதலை பெற்று தருவது இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். இதுதான், இந்த ஒரே ஒரு வரிக்காக தான் இந்த இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பகுதி, அந்த 2 வரிகள் யாருக்காக? இன்றைய இளைஞர்களுக்காக, இன்றைய வாலிபர்களுக்காக. இன்று படித்து கொண்டிருக்கோம், படிக்காமல் இருக்கோம், அல்லது படிக்கவே முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை, அப்பா அம்மா வசதியற்றவர்களாக இருந்திருப்பாங்க, இல்லை ஏதோ மாடு மேய்ச்சி, ஆடை மேய்ச்சி, பண்டிகை மேய்ச்சி படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட எல்லோரும் இளைஞர்கள், வாலிப பெண்களே, இது உங்கள் உலகம். இந்த உலகம் சீரற்று போய் கிடக்கிறது. ஆமாம், ரொம்ப மோசமாக இருக்குது. சாப்பாடு இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கேவலமாக இருக்குது. எந்த நேரம் வேணும்னாலும் கொள்ளை நோய்கள் வரும், எந்த நேரம் வேணுனாலும் 3ஆம் உலக போர் வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில் வாடகை வீட்டில் இருக்கிற என்னமோ கர்ம ஆட்கள் தேவைன்னு ஒரு போர்டை வைக்கிறான், அங்கே போகிற, அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற, ஊரை ஏமாத்துற, சிம் கார்டு விற்கிற, செல்ஃபோனை விற்கிற, கருமந்தெல்லாம் விட்டுடு. இந்த மாதிரி பாவ செயல்கள்லாம் செய்யாத. மெயினாக இந்த ரீல்ஸ் பார்க்குறத விடு. இந்த டிவியிலேயே முழுக கிடக்கிறத விடு. இந்த சீரியல் சனியை ஒழிச்சு கட்டு. குடும்பம், குட்டிங்க, குழந்தைங்க, நாளைக்கு நீ ரோட்டில் போய் படுத்துக்குன்னா என்ன ஆவ? குளிர வெயிலும் பள்ளமும் நோடுமா இருக்குது, இங்கே போய் எப்படி பழக்க போகிற? ஸோ இந்த பிரியாணி வாங்கி தூண்டுறது, குவார்டர் வாங்கி தூண்டுறது, ஓட்டை போட்டு எவனையாவது ஒரு கருமம் பிடிச்ச தலைவனை தேர்ந்தெடுப்பதை நிறுத்து. உடனே புறப்படு. இளைஞர்களுக்காக வாழ்ந்தார் ஒரு விவேகானந்தர்.
இதோ இளைஞர்களுக்காகவே, உலகத்துக்காகவே, நாட்டுக்காகவே வாழ்ந்தார் யார்? சுபாஷ் சந்திர போஸ். அதுபோல வீரமிக்க மனிதர்களாக உன் நாட்டை காப்பாற்ற, உன் தேசத்தை காப்பாற்ற, உன் மனைவியை காப்பாற்ற, உன் குழந்தை குட்டிகளை காப்பாற்ற சீரும் சிறப்புமாக நீ வாழ வேண்டும் என்றால், சுதந்திரமாக நீ வாழ வேண்டும் என்றால், இறைவனை பெற்றோம், சுதந்திரம் இருவரை இருட்டினில் வாழ்கிறோம் என்று புலம்பிக் கொண்டு இருக்காமல் இருக்க வேண்டுமே என்றால், தயவு செய்து இளைஞர்களை, வாலிப பெண்களே, டான் பாஸ்கோ சொல்றேன், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதச்சி தோர்த்து அதிமுக கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரர் ஒரு பையனுமே இந்த ஊரில் நாட்டில் இருக்கக்கூடாது. அடி 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 தோர்த்திக்கிட்டே இரு. அப்போ தான் வாலிப பெண்கள், அவங்க பிள்ளைங்க, குழந்தைங்க சோத்துல முடியும். எல்லாம் பிச்சையை எடுத்துனுக்கிறபடியா குத்தடிமன் நாயை, அவன் மூத்தத்தை குச்சிருக்கிற ஏச்ச ஒழுங்கா நீ திருந்தல, இயற்கை வந்து அழிச்சிடும். பார்த்துக்க. 26ஆம் தேதி எலெக்ஷன் மயிருக்குலாம் இருக்காது, பூகம்பம் மட்டும் இருக்கும். டிசம்பர் மழையில அச்சு தூக்கி கழிப்பட்டு போடும். சென்னை மாநகரமே தண்ணிக்குள்ள, பாதாளத்துக்குள்ள, சாக்காடக்குள்ள போயிடா பரதேசி. ஒழுங்கு மதில சொல்லிட்டார். திஸ் இஸ் எண்ட் ஆஃப் டேஸஸ். உலக முடிவின் நேரம் நெருங்கி விட்டது. ஒழுங்கு மரியாதை நீ திருந்து, எல்லா இயற்கை உன்னை பாதாள சிறையில் போட்டு அடிச்சிடும். பாதாள சிறை நாங்கள் ஒருமைகளோட பூமி அடியில் நரகத்தில் கொண்டு போய் உண்ட வச்சிடும். திருந்தி வாழ். இந்த உலகம் ஒன்றுது. இந்த உலகத்தை காப்பாற்றுவதில் நீ கவனக்குறைவாய் இருந்தியே ஆனால் இயற்கை உன்னை அழிக்கும். உலகம் இது ஒன்று புதுசாக ஒன்று அழியல. இது மாதிரி எத்தனையோ முறைகள் உலகம் அழிந்திருக்கிறது. புல்லு பூண்டு இல்லாமல் உலகம் அழிந்திருக்கிறது. டான் பாஸ்கோ உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற இந்த இடம் ஒரு 30,000 வருடங்களுக்கு முன்பு சுடுகாடாக இருந்தது, காடாக இருந்தது, கடலாக இருந்தது, மலையாக இருந்தது. இதே மாதிரி நிலை வந்துவிடும். காசு பணம் கணம் ஓடாத. ஆடிக்காருன்னு குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு போய் கார் அடியில் விழுந்து டயரில் மாட்டி சாவாத. கேடாடா சார் முடிச்சு கொடுப்பேன். என் தாய் நாட்டின் விடுதலைக்காக எந்த அவப்பெயரையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று, எனது உயிர் உடைமை அனைத்தையும் இழப்பேன் என்று அர்ப்பணிப்புக்கு தேவை ஆன்ம பலம் நேதாஜியுடன் அது நிறையவே இருந்தது. ஆமாம், என்ன மாதிரி தான் அவரும். அவர் என்ன மாதிரி இல்லை, அவர் வேறு. அவர் தேசத்துக்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக, வெள்ளைக்கார கட்டுறது சுதந்திரம் வேணுன்றதுக்காக வெள்ளைக்காரனெல்லாம் அழிச்சிட்டு வெள்ளைக்காரங்கிட்ட நாட்டை வாங்கி கொடுத்துட்டார். ஆமாம், இந்த திட்டு பசங்க இன்றைக்கி நாசம் பண்ணுகிறானுங்க. இவர்களை அழிக்க வேண்டும் என்பது தான் டான் பாஸ்கோவுடைய ஒரு நோக்கம். அவருடைய கருத்து என்னுடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமானது. அவரும் நல்லது தான் நினச்சாரு, நானும் நல்லது தான் நினைக்கிறேன். நானும் திருட்டு பசங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். வெள்ளைக்காரனுங்கள இங்கே இருக்கிற நொல்லாக்கார திருட்டு பசங்க, நம்ம ஊர் திருட்டு பசங்க, நம்ம ஊர் கொள்ளைக்காரன். நல்லா இருக்குதா டைட்டில்? 12 கோடிக்கு ஒரு சினிமா படம் எடுக்கிறேன், நம்ம ஊர் கொள்ளைக்காரன். எல்லாம் அந்த தலைவங்களையெல்லாம் எல்லாம் தொண்டங்கண்டான் அல்ல கை தினம் மூத்தத்தை வாங்கி குடிக்கிறான் பாரு, கோட்ரு. ஆமாம், அப்பா கடைன்னு என்ன பேர் வச்சுடலாம். நல்லா இருக்கா? அப்பா கடை, டாஸ்மாக் அப்பா கடை. அப்படி ஒரு பேர் வச்சுடுவோம். சரி, எனவே என்னுடைய வாலிப பெண்களே, இளைஞர்களே, டான் பாஸ்கோ எப்போவுமே வழக்கமாக கோபமாக பேசுகிற மாதிரி தான் இன்றைக்கி பேசியிருக்கேன். இன்று வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் நினைவு நாள். ஏறக்குறைய 80 வருடங்களை நாம் கடந்து வந்து விட்டோம். சரி, ஓகே, அவருக்காக ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம அமைதி காட்போம். ஓகேவா? முடிந்தவர்கள் எல்லோரும் நீங்கள் அவரவர் அமர்ந்திருக்கும் உங்கள் வீடோ, நிலமோ, வண்டியோ, பஸ்ஸோ, காரோ எங்கேயா இருந்தாலும் இந்த வீடியோ பார்ப்பவர்கள் எனக்காக ஒரு நிமிடம் அவருடைய அஞ்சலி, ஏற்கனவே சாந்தி அடைந்திருக்கோம், இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டியாவது கொஞ்சம் அப்படியே வணங்குவோமா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மோகனா. இத்துடன் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வீர செயல்களை இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் தினத்தையொட்டி அங்கிள் நிறைய விவரமாக சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் வந்திருக்கு, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த அவர் வந்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய அவர் வந்து நல்லபடியாக அவங்க சொர்க்கத்துக்கு தான் இருப்பாங்க. இத்தனை வருஷ காலம், 80 வருட காலம், 80 வயசு இருக்கும். 80 வயசா? நினைவு தினம், அதாவது 80 ஆண்டுகள் நினைவு. அது அவர் பிறந்து அவர் அது வேண்டாம், 80 ஆண்டுகள் அவரை நாம் இழந்து. நல்லா பிடிச்சிங்க, சின்ன மிஸ்டேக்கு விட்டுருங்க, அது பெருசு பண்ணாதீங்க. 1945 ஆகஸ்ட் 18, நீங்கள் 18 தானே,
ஆகஸ்ட் மாதம் தானே, வருஷத்தை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இன்னும் தெளிவான 47 நமக்கு சுதந்திரம் கிடச்சிடுது. சுதந்திரத்துக்காக போராடினவர் சுதந்திரத்தை பார்க்காமையே செத்து போனார். அதான் 1945. இப்போயாவது மண்டையில் ஏறுதா? ஏறலன்னா இங்கே போய் செவுத்துல முட்டிக்கப்போ, டைம் ஆயிடுச்சு. ஜான் பாஸ்கோ இப்படி தான் பேசுவேன். ஜான் பாஸ்கோ மேலே உனக்கு அவ்வளோ கோபம் இருந்தாலும் அதுக்காக ஒரு காலத்துலேயும் ஜான் பாஸ்கோ மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். சரியா? பாய். இத்துடன் பலவங்களும் பலவீனங்களும் என்ற செய்தி முடிவடைகிறது. அங்கிள் ஜான் அங்கிள், நான் உங்கள் மோகனா. அந்த புக்கு கேட்டு வணக்கம். இந்த புக்கில் தான் பேசணும். இந்த புக்கில் தான் பேசணும். ஆமாம், இவன் இடையில ஏகப்பட்ட விஷயங்களை நான் பேசியிருப்பேன். நான் பேசியிருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுப்பு. இந்த புக்கில் இருந்து பேசப்பட்ட விஷயங்களுக்கு இந்த புக்கு பொறுப்பு. இந்த புக்கு வேணும்னா எல்லா பெரிய புக் ஷாலி இது கிடைக்கும். நல்லா பார்த்துங்க. பிரபலமானவர்களின் பலங்களும் பலவீனங்களும். இதில் பலம் என்று பார்த்தால் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வீரம். பலவீனம் என்று பார்த்தால் ஆமாம், அந்த நாட்டுக்காக தேசத்துக்காக அவர் வாசிக்க கூடாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அவர் பாட்டு வாழ்ந்துருக்கோம். குட்டி குட்டி ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் ஆண்டா இந்த மோகனாவுடைய பொறுப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி வணக்கம். சின்ன மிஸ்டேக் அது சரியாடும், அது ஒன்றும் பிரச்சனை. நன்றி வணக்கம். உங்கள் ஆர் மோகனா, அங்கிள் ஜான் அங்கிள்.